ஆனந்தி, என்னை தொடாதீடி. அவங்க அம்பட்டு தோறும் அன்புவை பத்தி தப்பா பேசுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லவே இல்லல்ல. ஐயோ ஆனந்தி, உன் பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஆனந்தி, நீயும் அன்பும் கம்பெனிலயோ இல்ல வெளியில மட்டும் மீட் பண்ணல. அவங்க வீட்டுக்கே நீ போயிருக்க. அவன் பெட்ரூம்லயே தங்கி இருக்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலையில நடந்ததுதான், ஒத்துக்கிறோம். ஆனா அதுவே அந்த சந்தர்ப்பமே உனக்கு எதிராகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? சான்ஸ் இருக்கு ஆனந்தி. அன்புவை நாங்க தப்பா சொல்லல, வயசு அப்படி. நமக்கு பிடிச்ச பொண்ணு, நாம உயிருக்குயிர காதலிக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரே வீட்ல ஒரே பெட்ரூம்ல இருக்கும்போது உரிமையில எந்த ஆம்பளையா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. தன்னோட ஆசையை உன்கிட்ட சொன்னா எங்க நீ தப்பா எடுத்துப்பன்னு பயந்து உனக்கே தெரியாம அந்த தப்ப அவர் செஞ்சிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் சொல்லி எங்க நீ அவரை வெறுத்துருவியோன்னு பயந்து சொல்லாம மறைச்சிருக்கலாம். அன்பை தவிர, அவர் வீட்டை தவிர வேற எங்கேயும் இந்த தப்ப பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசிட்டீங்களா? என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ அது அம்புட்டையும் பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க இல்ல, என்னை படைச்ச கடவுளை வந்து அன்புதே இதை செஞ்சாருன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்.